ஒரு அழகான கிராமத்தில் கயல்விழி என்ற அம்மாவும் அவருடைய சுட்டிப் பையன் முகிலும் வாழ்ந்து வந்தார்கள். முகிலுக்கு எப்போதுமே மழையில் நனைவது என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு அடிக்கடி சளி பிடித்துவிடும் என்பதால் அம்மா அவனை மழையில் விடமாட்டார்கள். சம்பவம்: ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்தது. முகில் ஜன்னல் வழியாக மழையை பார்த்து ஏங்கினான். அப்போது அம்மா ஒரு பழைய நீல நிறக் குடையை எடுத்து கொண்டு வந்தார்கள். அம்மா: முகில், இது சாதாரண குடை இல்லை. இது ஒரு மாயக்குடை. இதை பிடிச்சுக்கிட்டு மழையில நடந்தா உனக்கு சளி பிடிக்காது. ஆனா ஒரு கண்டிஷன். முகில்: என்னம்மா அது? அம்மா: நீ மழையில நடக்கும்போது வழியில யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு இந்த குடையில இடம் தரணும். அப்போதான் இதோட மேஜிக் வேலை செய்யும். மாயப்பயணம். முகில் குடையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். அவன் குடையை திறந்ததும் குடையிலிருந்து சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மின்னின. ஒன்று. முதல் உதவி: வழியில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி நனைந்து கொண்டிருந்தது. முகில் உடனே குடையை அதன் மேல் காட்டினான். குருவி சந்தோஷமாக பறந்து சென்றது. 2. இரண்டாவது உதவி: ஒரு தாத்தா காய்கறி மூட்டையுடன் நனைந்து கொண்டே வந்தார். முகில் ஓடிச் சென்று அவருக்கு குடை பிடித்து அவர் வீடு வரை விட்டான். அவன் மழையில் எவ்வளவு நேரம் நனைந்தும் அவனுக்கு உடம்பு நனையவில்லை, குளிரும் எடுக்கவில்லை. முடிவு: முகில் வீட்டுக்கு திரும்பியதும் அம்மாவிடம் ஓடினான். அம்மா, இந்த குடை நிஜமாவே மேஜிக் தான் என்றான். அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார்கள்: மகனே, மேஜிக் குடையில் இல்லை, நீ செய்த உதவியில்தான் இருக்கிறது. நீ